வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் தற்போது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்போதுமே மார்க்கெட் கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்த காரணத்தினால இதுவரைக்கும் ட்ரம்ப்போட மிரட்டல்னால ரொம்ப அவர் அடிபணிந்து கீழே தாழ்ந்து போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் போன 13 பார்த்தோம். ஏன்னா டாரிஃப் வார் எப்போ பார்த்தாலும் நம்ம இந்தியா மேலே அதுவும் 50% டாரிஃப் வார் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள் எல்லாமே ஒரு ஊசலாடி ஒரு டவுன் ட்ரெண்டில் அந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன அலை வரும்போது அதை தாண்டி ஒரு பெரிய அலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நிறைய முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதில் மிக முக்கிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தீபாவளி கிஃப்ட் அப்படிங்கிற பேர்லேயே சொல்லியிருந்தாங்க, ஜிஎஸ்டி 2.0. ஸோ ஜிஎஸ்டியில் சில சீர்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டி குறைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியோடைய இந்த குறைக்கப்பட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் திங்கட்கிழமை அன்று நிஃப்டியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 360 பாயிண்ட் அப் ட்ரெண்டில் போனாங்க. சென்சஸ் 1200 வரைக்கும் ப்ளஸில் இருந்தாங்க. இந்த அளவு தாக்கத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள செக்டர்ஸ். ஏன்னா நிறைய டேக்ஸ் போடப்பட்டு அது குறைக்கப்படும் போது அதோடைய உற்பத்தி விலையிலையோ அல்லது வாங்கும் விலையிலையோ கணிசமான அளவுக்கு குறையும் போது மக்கள்கிட்ட வாங்கும் திறனும் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது இந்திய ஜிடிபியிலே பார்த்தீங்கன்னா 50 பேசிக் பாயிண்ட்டை ரைஸ் பண்ணும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால ட்ரம்ப்போட டாரிஃப் அப்படிங்கிற அந்த அலையை இந்த ஜிஎஸ்டி 2.0 மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ஒரு குஷியான விஷயம் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் உள்ள நிறைய செக்டர்ஸ் இதனால் பலன் பெற போகிறாங்க. ஸோ நம்மளுடைய இன்றைய பதிவு அதுதான். ஜிஎஸ்டி 2.0னால் பலன் பெறக்கூடிய செக்டர்ஸ்லாம் என்ன, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல கம்பெனிகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இது எப்போதுமே என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். திஸ் இஸ் நாட் ஏ பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ உங்களுடைய திறனாய்வு என்பது மிக முக்கியமானது. உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளை நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள், ஏன்னா நான் இதுலேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் நான் இன்பில்ட்டாக நான் உள்ளே போகலை. இந்த செக்டர்ஸ் பலன் பெற போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளை வாங்கி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இப்போ ஜிஎஸ்டியோடைய ஸ்லாப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28%, இது இல்லாமல் 40%. ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் இப்போ நம்மளுடைய ஜிஎஸ்டி போயிட்டுருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 4 கேட்டகரியாக இருந்ததை 2 கேட்டகரியாக மாற்றுறோம். 28%, 12% இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் கொஞ்சம் அவங்களுடைய பர்சன்டேஜை குறைச்சி இந்த கேட்டகரிக்குள்ளே 5, 18 அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். ஸோ அப்போ இந்த 12%ல் யாரெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, ஸோ அவங்க இந்த பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 12லேருந்து 5% வந்தாங்கன்னா நமக்கும் நல்லது தானே. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். மில்க் ப்ராடக்ட்ஸு, மொபைல் பிஸ்னஸ்ஸு, பில்டிங் மெட்டீரியல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அவங்க, ஏர் ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸு, ஹோட்டல் அக்காமடேஷன்ஸு, அதுக்கப்புறமாக மிக முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் இந்த 12% கேட்டகரி கீழே வராங்க. 28% கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் யார் ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷன்ஸு, அவங்க சிமெண்ட்டு, ஹையர் எண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறவங்க, லக்ஸுரி ஹோட்டல்ஸ் 5 ஸ்டார்ஸ், இவங்கெல்லாம் 28% அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்றாங்க. 40% கீழே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சின்குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிகரெட், ஆல்கஹால், கேசினோ, ஆன்லைன் கேம், இவங்க எல்லாருமே 40%. இந்த 40%ல் எந்த சேஞ்சும் கிடையாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அவங்க மாற்ற போகிறது எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 28%ஐயும் 12% தான் மாற்ற போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக
உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக போகிற நல்ல செக்டர், பலன் பெறக்கூடிய செக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸு, இவங்க வந்து மிக முக்கியமாக பயன்பெற போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பிற்பாடு ஆட்டோ செக்டர். ஆட்டோ செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸு, லக்ஸுரி கார்ஸுக்கு அது அப்படியே தான், அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்மால் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் வந்து கணிசமாக குறையுது. ஸோ அவங்க அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் அவங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்சூமர் டியூரபிள்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 99% ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 12% ஸ்லாபில் இருக்காங்க. இது 5%க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதில் முக்கியமாக பேக்கேஜ்டு ப்ராடக்ட்ஸு, ஹேர் ஆயில், ஃப்ரூட் ஜூஸஸ் இவங்கெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க. அப்படி பார்க்கும். அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ்ன்னு வரும்போது ஏசி, டெலிவிஷன்ஸ், மொபைல்ஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 28 இருக்காங்க இல்லையா? இவங்க 18% ஸ்லாபுக்கு வருவாங்க. அப்போ அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ்ஸ் இவங்கெல்லாம் ஆல்ரெடி 18% தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணமாக இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக பார்த்தீங்கன்னா வோல்டாஸ், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அம்பர், பிஜி எலக்ட்ரோபிளாஸ், டிக்சன், ஹேவல்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. இவங்களுக்கு இந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய பர்சன்டேஜ் குறையிறதுனால மக்கள் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், இவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு அடுத்த குவார்ட்டர்லியில் இவங்க லாபமும் கொடுக்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பை எதிர்பார்த்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்க அடுத்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்லாம் காமிக்கும்போது இந்த கம்பெனிகளும் உங்களுக்கு சற்றே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, இதில் வந்து பேக்கேஜ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் பைக்காஜி ஃப்ரூட்ஸு, ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு, டோட்லா டெய்ரி, நெஸ்லே, டாபர், டாடா கன்சியூமர் போன்ற கம்பெனிகள்லாம் உங்களுக்கு இதன் காரணமாக பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த மட்டும் 4 வீலர் மற்றும் 2 வீலர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 28% இருக்குது. இதை 18% கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் இந்த ஜிஎஸ்டி 2.0. இதில் வந்து லக்ஸரி மாடல்ஸுக்கு அதே 40% தான் வச்சுருக்கிறாங்க. நார்மலாக இந்த 28% 18% மாற்றும் போது நமக்கு வந்து கார் மாடல்ஸில் வந்து 20,000 25,000 வரைக்கும் நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோ செக்டர் தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு அப் ட்ரெண்டில் இருந்தாங்க மற்ற செக்டரை விட. ஸோ ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகளான மாருதி சுசுகி, டிவிஎஸ் மோட்டார், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹீரோ ஹோண்டா, டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், ஹுண்டாய், இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இன்சூரன்ஸ் செக்டர். இன்சூரன்ஸ் செக்டர் பொறுத்த மட்டும் இவங்க டாக்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம் மேபி, அல்லது 5%, இப்போ வந்து அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா, 12 இருக்காங்க. ஒருவேளை 5%க்கு மாற்றினாலும் நல்லது தான், அல்லது கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஃபினான்சியல், ஐசிஐசிஐ ஜென்ரல், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப் போன்ற இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் ஒரு இந்த ஸ்கோப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக ஃபுட்வியர் பொறுத்த மட்டும் 12%ல் இப்போ இருக்கிறோம். அதை 5% தான் மாற்றினாங்க அப்படின்னா பேட்டா, மெட்ரோ, கேம்பஸ் போன்ற கம்பெனிகளுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. சிமெண்ட் கம்பெனிகள் ஏற்கனவே 28%ல் இருக்கிறாங்க. அதை 18% மாற்றும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரும் வளர்ச்சி பெறும், ஸ்டீல் செக்டரும் வளர்ச்சி பெறும், பில்டிங் மெட்டீரியல் செக்டர்ஸ் அவங்க வளர்ச்சி பெறுவாங்க. அடுத்தபடியாக சிமெண்ட் இவங்களும் வளர்ச்சியை பெறுவாங்க. இதில் மேஜராக சிமெண்ட் செக்டர்னு பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏசிசி, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு இனிமேல் அடுத்து வந்து இவங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் சிமெண்ட் விலை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் துறையும் உங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிமெண்ட் செக்டருக்கு இது குறைவது என்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததாக ஃபெர்டிலைசர், சீட்ஸு, ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டு இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த பர்சன்டேஜ் குறையும் போது இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு கம்பெனிகளான மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, யூபிஎல், எஸ்கார்ட்ஸ், சம்பல், கொரமேண்டல் போன்ற கம்பெனிகளும் உங்களுக்கு வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இறுதியாக டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியான வர்தமான், அரவிந்த் போன்ற கம்பெனிகளும் இந்த ஜிஎஸ்டி 2.0னால வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டைரக்டான இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸு. ஸோ தீபாவளி சமயத்தில் தான் இதெல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க, கன்சியூமர்ஸ் டியூரபிள்ஸ் எல்லாம். அவங்களுக்கு டிவி, வாஷிங் மிஷின்லாம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தி. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் குறையிறது அப்படிங்கிறது டே டு டே லைஃபுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அடுத்ததாக கார், 2 வீலர் வாங்குறவங்களுக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த 3 பேருமே டைரக்டான ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண காத்துட்ருக்காங்க. ஸோ அதில் உள்ள செக்டர்ஸும் சரி நல்ல ஒரு ஸ்கோப்பையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வைக்கிறதுலாம் தீபாவளி அன்று வெளியீடுகள் வர தயாராக இருக்கின்றன. அந்த ஒரு செய்தி தான் இப்பொழுது மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி நிஃப்டி 25,000 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் அதிபரும் அந்த நம்மளுடைய ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சுமூகமாக முடியும் பட்சத்தில், நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டி 2.0 அனௌன்ஸ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய நிஃப்டி இந்த வருஷத்தில் கூட ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஈவன்தோ ட்ரம்ப்போட டாரிஃப் ஒரு சைடு இருந்தால் கூட அதை மிஞ்சும் வகையில் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டையும் சரி இந்திய பொருளாதாரத்தையும் சரி உயர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.